யூடியூப்ல ஐக்வெட் டிஎன்பிஎஸ்சி, ஐக்வெட் யூபிஎஸ்சி இது மாதிரியான நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்த்துருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது நான் டிஎன்பிஎஸ்சியை குவிட் பண்ணிட்டேன், நான் யூபிஎஸ்சி குவிட் பண்ணிட்டேன், இது மாதிரி வீடியோஸ் நிறையா போடுவாங்க. நிறையா பேருக்கு என்ன தாட் இருக்கும் அப்படின்னா, இப்போது இந்த டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி இது மாதிரியான கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறது இதெல்லாம் ஒரு ட்ராப்பா அப்படின்னு சிலர் வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ட்ராப்பா, இதில் போய் நம்ம மாட்டிக்கிறோமா, நம்ம வாழ்க்கையில் பல முக்கியமான டைமு, நம்மளோட வயசு இதெல்லாமே இதுலேயே போகுதா, ஸோ இதில் அப்படியே போனாலும் எவ்வளோ பேருக்கு சக்ஸஸ் கிடைக்குது, சக்ஸஸ் கிடைக்காம போயிடுதா, எவ்வளோ கஷ்டப்பட்டும் சக்ஸஸ் கிடைக்காம போயிடுதா, இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் இதை சுற்றி இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய விதமான தாட்ஸ் இருக்குது இதை சுற்றி. ஸோ இது ஒரு ட்ராப்பா இல்லையா அப்படிங்கிறது எப்படி முடிவு பண்ணுறது? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கலாம், தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அதை நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா ஒரு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஆனுவல் பிளானர் முன்னாடியே கொடுத்துட்றாங்க. இவ்வளோ கால்ஃபர் இருக்க போகுதுன்னு சில இடத்துல கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் நடந்துன்னு வச்சுக்கலாம், அந்த நோட்டிஃபிகேஷனாக குரூப் 4 நோட்டிஃபிகேஷனாக வச்சுக்கலாம், 10,000 பேர் தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே அவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கான அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் அப்ளிகேஷன் இருக்கும். இது நான் சொல்கிறது ஒரு தோராயமான கணக்கு தான், சரிங்களா? இப்போ 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க, 20 லட்சம் பேருக்கு அந்த வேலைக்கு போகணுன்னு ஆசை இருக்குது. ஆனால் வேக்கன்சி எவ்வளவு? 10,000 தான். நமக்கு அப்ளை பண்ணுற நமக்குமே தெரியும் 10,000 பேரை தான் கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படிங்கிறது. 10,000 பேர் தான் கண்டிப்பாக எடுக்க முடியும்னு நமக்கு தெரியும், சரிங்களா? அப்போ இந்த மீதி இருக்கிற அவங்கெல்லாம் கண்டிப்பாக அது அவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும், சரிங்களா? இது நமக்கு தெளிவாகவே தெரிஞ்ச ஒன்று தான். இந்த 20 லட்சம் பேரில் ரொம்ப ஜென்யூனாக படித்து நான் படிச்சுட்ருக்கேன், ஆல்ரெடி ஒரு வருஷமாக படிச்சுட்ருக்கேன், எனக்கு கண்டிப்பாக இந்த ஜாப் போகணுன்னு இருக்குது, இல்லை ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி எழுதுனேன் எனக்கு கிடைக்கல, கண்டிப்பாக நான் இந்த அட்டம்ப்டில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி படிக்கிறவங்க எண்ணிக்கை நீங்கள் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கனாலே அந்த 20 லட்சத்தில் ஒரு 2 லட்சம் கூட இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அதை விட கம்மியாக தான் இருப்பாங்க. நான் சொல்கிறது அதிகமாக சொல்கிறேன், அதை விட கண்டிப்பாக கம்மியாக தான் இருப்பாங்க. அந்த படிச்சுட்டு இருக்கவங்களில் ஒரு கரெக்டாக எஃபர்ட் போட்டு படிக்கிறவங்க, தெளிவாக படிக்கிறாங்க, அதை படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட்டு போடுறாங்க, அந்த டெஸ்ட்டு போடுறதில் அவங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்னு அதை கரெக்ட் பண்ணுறாங்க, திருப்பி அந்த தப்பை திருப்பி வராமல் இருக்க என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன புக் சோர்ஸ் இருக்குது, என்னென்ன அவுட் ஆஃப் சோர்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே படிக்கிறாங்க. நிறையா டெஸ்ட்டு போட்டு அவங்களே டியூன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா 50,000 பேர் கூட இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக 50,000 பேர், இல்லை அதை விட கம்மி தான், சரிங்களா? இப்படி இந்த சைஸ் குறைஞ்சிட்டே வரும். அப்படி குறைஞ்சிட்டே வரதில்ல அந்த 10,000 பேருமே கண்டிப்பாக அந்த 50,000 பேர்லேருந்தும் அந்த 10,000 பேர் தான் போக போகிறாங்க, சரிங்களா? அப்போது ஆனால் 20 லட்சத்தில் ரேண்டமாக அப்ளை பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. வீட்டில் சொல்லிட்டாங்க, சரி நம்ம அப்ளை பண்ணலாம், அப்படி அப்ளை பண்ணுறவங்களும் இருக்காங்க. சரி எல்லாரும் அப்ளை பண்ணாங்க, நம்மளும் அப்ளை பண்ணலாம், போய் எழுதி பார்ப்போம், வந்தால் வருது வரலன்னா போகுது, அப்படி இருக்கவங்களும் இருப்பாங்க. அவங்கெல்லாம் எக்ஸாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கேட்டகரி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஸ்கூல் டைமில் படித்த கொஷின்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் வந்திருக்கும், மேக்ஸ்லாம் சிம்பிளாக இருந்திருக்கும். அதை பார்த்துட்டு ஈஸியாக தானே இருக்குது, இவ்வளோ தானா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு நினச்சிருவாங்க. ஆனால் அது சரியான கண்ணோட்டம் கிடையாது, அது கரெக்டும் கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தான் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். உங்களுக்கு மேலோட்டமாக ஒரு 10 கொஷின் 20 கொஷின் தெரிஞ்சிச்சுங்கிறதுக்காக அது அவ்வளோ ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரியான விஷயம் கிடையாது. சிலர் அதை அப்ளை பண்ணியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். இது மாதிரி ரேண்டம் அட்டம்ப்டே கொடுத்துட்ருக்கிறவங்களும் இதெல்லாம் ஒரு ட்ராப்பு, இதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க, இதில் போய் மாட்டிக்கிறதா, இதை நான் இத்தனை வருஷமாக எழுதிட்டுருக்கேன், நான் கிளியர் பண்ணவே இல்லை, அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி சொல்கிறவங்க சொல்கிறத நம்ம எப்படி கரெக்டான பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்க முடியும்? ஒருத்தர் ஃபுல் எஃபர்ட்டோட ட்ரை பண்ணுறாரு, அவர் ட்ரை பண்ணியும் ஏதோ ஒரு மிஸ்டேக்னால அவர் கிடைக்காம போகுது, அவர் சொல்கிறது அவர் என்னவோ அவர் கரெக்டாக சொல்கிறத நம்ம ஏற்றுக்க முடியும். இப்படி ரேண்டமாக சொல்கிறவங்கள கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்க முடியாது. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த இன்ஸ்டியூட்டில் படித்து தான் நான் கிளியர் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். அதே இன்ஸ்டியூட்டில் அதுக்கு முன்னாடி படித்த ஒருத்தர் அவர் வந்து கிளியர் பண்ணலை, அவர் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காரு, இல்லை ஒழுங்காக இன்ஸ்டியூட் போகலை, இல்லை படிக்கலை, அந்த படிக்கிற விஷயத்தில் அவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ப்ளேம் பண்ணுறது எதை பண்ணுவார் அப்படின்னா, அந்த இன்ஸ்டியூட் நல்லாவே சொல்லித்தர மாட்டாங்களே, அங்கே எப்படி படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ப்ளேம் பண்ணுவார். இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஒரு 2 பேர் ஒரே இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறாங்க, ஒருத்தர் கிளியர் பண்ணுறாங்க, ஒருத்தர் கிளியர் பண்ணலைன்னா அது நீங்கள் இன்ஸ்டியூட் மேலே ப்ளேம் பண்ணுறதுக்கான இதுவே கிடையாது. நீங்கள் இன்ஸ்டியூட் ப்ளேம் பண்ணுங்க, பண்ணாமல் போங்க, அது வேறு விஷயம். உங்களை நீங்கள் ப்ளேம் பண்ணுறீங்களா? நீங்கள் செல்ஃபாக எவ்வளோ எஃபர்ட் போட்டீங்க, நீங்கள் கிளியர் பண்ணுறீங்களா பண்ணலையாங்கிறது உங்கள் கையில் இருக்கா, இன்ஸ்டியூட் கையில் இருக்கா? உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த 2 பேரில் அந்த இன்ஸ்டியூட் போயிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டாக அங்கேருந்து கிடைச்ச சோர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கிளியர் பண்ணவர் ஒருத்தர், அதை சரியாக ஃபாலோ பண்ணாமலோ, இல்லை அவங்களோட கண்டினியூஸாக போகாமலோ, அவர் சரியாக படிக்காமலோ அப்படியும் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்லுவார்? இன்ஸ்டியூட்டை ப்ளேம் பண்ணிடுவார்.
இல்லை நான் இத்தனை வருஷமாக படிச்சுட்ருக்கேன் இது கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது பெர்ஸ்பெக்டிவ் மாறும். கிளியர் பண்ணவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும், கிளியர் பண்ணாமல் பண்ணவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும். நான் ஷுவராக சொல்கிறேன், நிறையா பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்னால அவங்களுக்கு கிடைக்காம போகிறதும் இருக்குது. இது கண்டிப்பாகவே இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க அதை விட்டு போகாமல் கண்டினியூஸாக அங்கேயே படித்து 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம்லாம் படித்தவங்கள பார்த்துருக்கேன். கண்டினியூஸாக அந்த ஃபீல்டை விட்டு போகாமல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், எனக்கு இதுதான் வேணும், அப்போ நான் இதுக்கு கண்டினியூஸாக படிச்சுட்டு தான் இருக்க போகிறேன். அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்களோ அதை தொடர்ந்து திருத்திக்கிட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி அப்படி பண்ணி பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஃபீல்டில், எக்கச்சக்கமாக நீங்கள் பார்க்க முடியும் அப்படி இருக்கிறவங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க அதை ஒரு ட்ராப்பாக பார்க்கல. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நம்ம தப்பு பண்ணுறோம், நம்ம அதை திருத்திக்கிட்டு கண்டினியூஸாக படிக்கணும், நம்ம என்ன தப்பு பண்ணுறோமோ அதை திருத்திட்டு கரெக்டாக நம்ம அடுத்தடுத்து படித்து போனோம்னா இதை கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. சரிங்களா? நீங்கள் ப்ளேம் பண்ணணுன்னா ப்ளேம் பண்ணலாம், இதை ஒரு ட்ராப்புன்னு நீங்கள் சொல்லணுன்னா சொல்லலாம். இதை ஒரு ட்ராப்புன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ட்ராப்பு தான். இல்லை அதை ஒரு வாய்ப்புன்னு நினச்சி நீங்கள் அதை முன்னேறி போனீங்கன்னா அது உங்களுக்கான வாய்ப்பு தான். சரிங்களா? இதை தாண்டி நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது கிளியர் பண்ணுறதுல. ஸோ எல்லோரும் வந்து எக்ஸாம்ஸ் கரெக்டாக நடக்கிறதில்ல, எக்ஸாம்ஸ் வருஷம் நடக்கிறதில்ல, நடக்கிறதுலேயே நிறையா பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் வேறு ஃபேக்டர்ஸ். இது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இதை பற்றி நான் பேசல, இந்த வீடியோ அதுக்கானது கிடையாது. நான் சொல்கிறது இது ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லி இதை விட்டு வெளியே நீங்கள் கண்டிப்பாக போகலாம். ஒரு ப்ரைவேட் ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரைவேட் ஜாப் போகலாம். ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்தோடனே ஒரு ஜாப் வேணும், ஏதோ ஒரு ஜாப் நான் போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போகலாம். போயிட்டு திருப்பி நீங்கள் இதை படிக்கணும்னு நினச்சிங்கனாலும் படிக்கலாம். சரிங்களா? ஆனால் இது ஒரு ட்ராப்பா அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா இது பெர்ஸ்பெக்டிவ் தான். நீங்கள் இதை ட்ராப்புன்னு நினச்சா ட்ராப்பு தான், இல்லை இது ஒரு வாய்ப்புன்னு நினச்சிங்கன்னா இது வாய்ப்பு தான். சரிங்களா? ஸோ இது ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவும் மாறும். கிளியர் பண்ணவர் இதை பற்றி ஆகா ஓகோன்னு பேசுவார். சரிங்களா? அதுவும் கரெக்ட் கிடையாது. அது அவர் ரொம்ப அதிகமாகவே அதை பற்றி சொல்லுவார். அப்படி இருக்கிறதுமே நீங்கள் முழுசாக இதுக்கு ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. கிளியர் பண்ணாமல் இதை விட்டு பாதியிலே போனவங்க அவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு எஃபோர்ட் போட்டு அதிகமாக இதுக்காக முயற்சி பண்ணி அவங்க கரெக்டாக தான் படித்து அப்படி போனவங்க சொல்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க. அப்படி போனவங்க இது ஒரு ட்ராப்புன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கும், அதை அதை அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ அப்படி அந்த பெர்ஸ்பெக்டிவ் வேறு. ரேண்டமாக அப்ளை பண்ணுறோம், 20 லட்சம் பேரில் 10,000 ஜாபுக்கு 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறோம், 19 லட்சம் பேர் 10,000 வேகன்சி தான் இருக்குது, அந்த 10,000 தவிர மீதி இருக்க யாருக்கும் வேலை கிடைக்க போகிறதே நமக்கே தெரியும். இது மாதிரி நம்ம வருஷம் அப்ளை பண்ணுறோம், ஆனால் நம்ம படிக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கிறவங்க வந்து இது ஒரு இதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க, நானும் தான் வருஷம் எழுதுறேன், 10 மார்க்கில் போகுது 20 மார்க்கில் போகுது அப்படி சொல்கிறவங்க அந்த பேச்செல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு தான் சொல்ல வருவேன். சரிங்களா? உங்களுக்கு இது வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு பொதுவானதாக கருத்தாகவே எடுத்துக்கலாமே, உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா மட்டும். சரிங்களா? இல்லை நான் வந்து சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ நினைக்கிறேன்னா கண்டிப்பாக சந்தோஷமாக வாழலாம். எதுவுமே பண்ணாமல் இருக்குன்னு நினைக்கிறேன்னா எதுவுமே நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம். ப்ரைவேட் ஜாப் போகணும்னு நினைக்கிறேன்னா ப்ரைவேட் ஜாப் போகலாம். நல்ல சேலரி வேணும், ஹை பேக்கேஜில் போகணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக போகலாம். அதுக்கான முயற்சி எடுக்கணும். நான் சொல்ல வருது இப்போ இந்த எக்ஸாம் தான் எனக்கு வேணும், கவர்மெண்ட் ஜாபில் இந்த ஒரு டிஎன்பிஎஸ்சிலையோ இல்லை ஆர்ஆர்பிலையோ இல்லை யூபிஎஸ்சிலையோ இந்த ஜாப்பு தான் போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னா அதுக்கான முயற்சியை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கான வேக்கண்ட் எவ்வளோ இருக்கோ அதை அடைகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ முயற்சியை கொடுக்கணுமோ அதை கொடுத்து தான் ஆகணும். அது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக மாறாது. நம்ம தவறு பண்ணாமல் நம்ம அதுக்கு தேவையானதை கொடுத்தோம்னாலே அது கரெக்டாக கண்டிப்பாக நமக்கு கிடச்சிரும். அது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக மாறாது. நீங்கள் அதுக்கான எஃபர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும். அது கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் கொடுக்கும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்.